கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேசோர் பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் கிரெட் அப்ளிகேஷன்ஸ், இந்த பேமெண்ட் கேட்வேஸில் யூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி தான் வந்து ரேசோர் பே. ஸோ இந்த ரேசோர் பே தான் வந்து பேமெண்ட் கேட்வேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு எந்தெந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் யார் யார் எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஸ்கில் செட் கேட்குறாங்க அப்படிங்கிறது A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலோ, இல்லை எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறது டேட்டா அனலிஸ்டோடுக்கு, ஸோ அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ரேசோர் பேக்கு டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SQL, எக்ஸல், பவர் BI இது 3 மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்ன பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேசோர் பேயில் ஃப்ரெஷர்ஸில் இன்டர்ன்ஷிப்க்கே நமக்கு வந்து சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3.5 LPAலேருந்து ஸோ 4.4 LPA வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்பே நமக்கு வந்து 30,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 3.4லேருந்து 4.4 வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ஆனுவல் சேலரி, ஆவரேஜ் ஆனுவல் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.9 LPA இன்டர்ன்ஷிப்க்கு மட்டும். இது வந்து ஜாபுக்கு கிடையாது, இன்டர்ன்ஷிப்க்கு மட்டும். ஸோ அப்போ நமக்கு வந்து கைக்கு எவ்வளோ வரும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் சேலரி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்ஸ்லேயே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேசோர் பே கம்பெனியில் ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வச்சு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செஷனுக்கு போவோம். ஆக்சுவலி இங்கே வந்து சொல்லியிருந்தா ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேசோர் பே கம்பெனியில் ஸோ இங்கே யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு அவங்களோட ஐடியுமே நமக்கு வந்து அவங்களோட லிங்க்டின் ஐடியுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரோலின் ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள் தான் வந்து நமக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேசோர் பேவோட end to end அபவுட் தி ஜாபை பற்றி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கம்பெனி இதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் மெயின். ஸோ அது எப்படி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, assist in daily updating of the MIS report to ensure timely and accurate data for the business insights அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து MIS ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அக்யூரஸிக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த பிஸ்னஸ் இன்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து MIS ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு டேட்டா விசுவலைசேஷன் மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா, ஒர்க் க்ளோஸ்லி வித் த அனலிட்டிக்கல்ஸ் டீம் டு ஃபெச் அண்ட் ஆர்கனைசேஷன் டேட்டா ரெக்வர்ட் ஃபார் ஃபர்தர் அனலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டொமைனோட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஆர்கனைசேஷனில். ஸோ அப்போ வந்து அவங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா, கொலாபரேட் வித் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆடாக் அண்ட் டேட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் டெலிவர் தி நெசசரி இன்ஃபர்மேஷன் ப்ராம்ப்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலாபரேஷன் பண்ணி அந்த டேட்டா ரிலவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், தென் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ் த ஸ்ட்ரீம்லைன் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டேட்டாவோட டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டூல்ஸ் வச்சு. லைக் அது எதில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பவர் BI, தென் டேப்லோ அப்படிங்கிற டேட்டா விசுவலைசேஷன் டூலை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துருந்தோம். தென் பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வித் கீன் இன்ட்ரெஸ்ட் இன் டேட்டா ஹேண்ட்லிங். ஸோ ஒரு டேட்டா வந்துட்டு ரா டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரா டேட்டா வச்சுட்டு நம்ம அந்த கீ ரோலில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தென் குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி இன் MS Excel, நாலேஜ் ஆஃப் SQL இஸ் அ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து MS Excelல ஒரு ப்ரொஃபிஷியன்சி நாலேஜ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் SQLல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை மிட் லெவல் queries எழுத தெரிஞ்சிருந்தாலோ அது வந்து ஒரு அடிஷ்னல் ஆடட் வேல்யூ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் டூல். ஸோ எக்ஸாம்பிள் பவர் BI, டேப்லோ வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷனில் ஒரு டேஷ்போர்ட்ஸ் இல்லை ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ், அதுக்கான டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ லைக் டேப்லூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 செக்டர்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் ஒரு ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டின்லேயே நமக்கு சம் ஸ்கில் செட்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கில் செட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ எம்எஸ் எக்ஸ்எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ, டேப்லூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4-5 ஸ்கில்ஸ், ஸோ அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஸோ சீக்வல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிங்க்டின்ல அப்டேட் பண்ணிட்டு இல்லை உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஈஸி அப்ளைங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ ஃபர்தராக உங்கள் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லிங்க்டின்லேயே ஃபெச் ஆயிரும். ஸோ ஃபெச் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை மட்டும் அப்லோட் பண்ணி ஸோ நீங்கள் ஃபைனலாக சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் வந்து என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த வீக்கெண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போகிறேன் உங்களுக்காக. ஸோ இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எனக்கு எப்படி ரெஸ்யூம்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்துமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் queries கிளாரிஃபை பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்கிரேட் பண்ணுறது, அப்ஸ்கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.